வீரம்ன்றது வீரம் இல்லை. அங்க ஈரத்திலிருந்து பிறந்தது வீரம். வீரம்னா ஏதோ முறுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஈரம் தான் அதற்கு ஆதாரமா இருக்கும். பேராண்மை தான் அதனுடைய ஆதாரமா இருக்கும். சர்வலாவக சந்தர்ப்பவாதிகள், ஆதாய அரிதாரிகள், இந்த ஒப்பனை புன்னகையர்கள் சொல்வதெல்லாம் அங்கு வீரம் இல்லை. என் செல்வங்களை மறந்து விடாதீர்கள். சத்தியமும் வீரமும் வேறு வேறு இல்லை. சத்தியனா இருந்தா மட்டும்தான் உன்னால வீரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு வீரன் தான் சத்தியத்தை ஏற்க முடியும். இன்னைக்கு நல்லாவே தெரியுது, கண்ணுக்கு முன்னாடியே அது அசத்தியம் தெரியுது, பொய்ன்னு தெரியுது, இந்த சமூகத்திற்கு கேடு தருவதுன்னு தெரியுது, மண்ணுக்கும் மனிதனுக்கும் கேடு தருவதுன்னு தெரியுது. இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ சில சுய லாபங்களுக்காக அல்லது அந்த பக்கத்து கூட்டம் இருக்குங்கிறதுக்காக அங்கு ஒரு பெரிய நிலைப்பாடு இருக்கு. அவர்களிடத்துல இந்த பஞ்சப்படி பயணப்படிகளுக்காக இவர்கள் எதை எதையோ பேசுகிறார்கள். என் செல்வங்களே இல்லை. சத்தியங்கிறது அது அங்கு கொதித்து கொண்டிருக்கும் கூர் நுனி. அவ்வளவுதான். வீரம் அப்படின்னா முழுசா உனக்கு சத்தியம் சத்தியமா தெரியும், அசத்தியம் அசத்தியமா தெரியும்.